ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துவே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 8 கவுன்சிலிங் நமக்கு இன்றைக்கி Jan 30 ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது கம்யூனல் வைஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி நான் வந்து நேற்று பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பிசி எம்பிசிக்கு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட இன்றைக்கி என்ன ஃபில் ஆச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்து சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது நான் வந்து நேற்று எண்டிங் தான் கொடுத்தேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்களோ இல்லை வந்து மண்டே சாட்டர்டே சண்டே வந்து கவுன்சிலிங் லீவுப்பா, நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்காது. சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி வந்து ஜென்ரலில் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ வந்து விஏஓவில் நம்ம பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸவர்ஸ்மேன் வந்து அப்படியே அவைலபிள் இருக்குப்பா நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூடியில் வந்து ஆத்தோவில் மட்டும்தான் நமக்கு எடுத்ததாங்க, நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அது தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் உமனில் நமக்கு முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டி மெத்தட் பிஎஸ்டி டிடபிள்யூவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் டர்ன் பிடபிள்யூலையும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஎஸ்டியும் அதுவும் நமக்கு முடிஞ்சிருச்சு. பிசி பிடபிள்யூடியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வித் பிஎஸ்டி வித் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு. பிசிடிடபிள்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டியும் ரெண்டுமே நமக்கு இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. 38 சரி வித் பிஎஸ்டியும் 12 சரி நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. எக்ஸர்வஸ்மேன் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி இருக்குது நமக்கு எம்பிசியில். எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் வந்து ஆக்சுவலாக வந்து 9ல் வந்து சாரிஃபா 9ல் வந்து 2 வந்து ஃபில் ஆகிட்டு 7 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று வந்து 8 இருந்துச்சு அங்கே. ஸோ இன்றைக்கி 7 இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் எக்ஸர்வஸ்மேன் வந்து இருக்குது நமக்கு. உமனில் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ உமனில் இல்லை, டிடபிள்யூவில் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து நமக்கு நேற்றே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் ஃபில் ஆயிடுச்சு. இன்றைக்கி எஸ்சிஏ எக்ஸர்வஸ் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமனில் வந்து 3ல் வந்து பாருங்கள் 5ல் 3 ஃபில் ஆகிட்டு இன்னும் 2 இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம், அதான் அந்த 1 அவைலபிளாக இருக்குது. எஸ்சி ஜென்ரல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எஸ்சி ஜென்ரல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எஸ்சி எக்ஸர்வஸ்மேன் பிஎஸ்டிஎம் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடியில் பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் இருக்குது. எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் இல்லை. பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே நமக்கு முடிஞ்சிருச்சு. டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இன்னும் யாரும் எடுக்கல. நேற்றும் அந்த வேகன்சிஸ் இருந்துச்சு. அதுமாதிரி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தோம், அந்த ஒரு வேகன்சிஸ் நேற்றும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நமக்கு பாருங்கள் இங்கே வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அவைலபிள் இருக்குது அப்படின்னா 21 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 21 வேகன்சிஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ எஸ்டியில் 3 இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் வேறு எங்கே இருக்குது உங்களுக்கு? எஸ்சியும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எஸ்சிஏல வந்து உமனுக்கு இருக்குது. ஸோ உமனுக்கு வந்து எஸ்சிஏல வந்து 3 இருக்குது. ஸோ 3 3 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிசிஎம்மில் 7 இருக்குது. 7 ஸோ வந்து 13 வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமையே. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் 13 வேக்கன்சிஸ் இருக்குப்பா. இன்னும் விஏஓ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜேஏ பார்க்கலாம். ஜேஏ பில் கலெக்டரு. ஸோ பாருங்கள் ஜிடி ஜென்ரல் டர்னில் 535ல் 479 ஃபில் ஆகிட்டு 56 அவைலபிள் இருக்குது. இன்னும் ஜென்ரல் டர்னில் 56 வேக்கன்சிஸ் நமக்கு இருக்குது. ஜிடி ஜென்ரல் வித் பிஎஸ்டி பார்த்தா 155ல் 142 ஃபில் ஆகி 13 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் டர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸர்வஸ்மேன் அப்படியே நமக்கு இருக்குது. எக்ஸர்வஸ்மேன் பிஎஸ்டி மொதல் அப்படியே இருக்குது. விஏஓவில் இன்றைக்கும் கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஆப்சன்டீஸ் வந்து இன்றைக்கும் கூட தான் இருக்கும். எப்படி நேற்று 83 இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து நியர்லி 88 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கால்குலேஷன் போட்டது அப்படி தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி 88 மெம்பர்ஸ் ஆப்சன்டீஸாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு அசம்ஷன். ஸோ ஜிடி எக்ஸர்வஸ்மேன் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி. ஸோ ஜிடி ஜென்ரலில் பிடபிள்யூடியில் வந்து டெஃப் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. மித்த இதில் 3 இருக்குது. அதுலேயும் பாருங்கள் ஆத்தோவில் வந்து ஆக்சுவலாக வந்து ஆத்தோவில் வந்து 1 வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஓகே, ஆனால் டெஃபில் வந்து ஃபில் ஆகலை. இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் தானே இது.
ஓ சாரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆத்தோல மட்டும் தான் எடுத்திருக்காங்க இன்ன வரைக்குமே. நமக்கு 2ல 1 போயிருக்கு. மித்தபடி வந்து நமக்கு வந்து டெஃப்ல, பிளைண்ட்லலாம் இருக்கு வேக்கன்சி. சாரி. ஸோ ஜிடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உமன் வந்து 223ல வந்து 202 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் 21 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்கு. இதே ஜென்ரல் டர்ன் உமன் வித் பிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா 59ல 52 பேர் ஃபில் ஆயிட்டு 7 வந்து அன்ஃபில்ல இருக்கு. ஜிடி இது வந்து உமனுக்கு வந்து நம்ம ஜென்ரல் பார்த்தா இது உமன். நெக்ஸ்ட் வந்து டிடபிள்யூ வந்து நமக்கு அப்படியே இருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் அதுவும் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் பிடபிள்யூல வந்து மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸுமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல்னு பார்த்தோம். அப்ப 465 வேக்கன்சிஸ்ல 400 பேர் ஃபில் ஆயிட்டு, இன்னும் 65 வேக்கன்சிஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 127 வேக்கன்சிஸ்ல 108 பேர் ஃபில் ஆயிட்டு, இன்னும் 19 வேக்கன்சிஸ் அன்ஃபில்ல இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி நமக்கு இன்னும் இருக்குப்பா. நோ சேஞ்சஸ். ஸோ பிசி பிளைண்ட்ல வந்து ஒருத்தர் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ 8 அவைலபிள் இருக்கு நமக்கு. ஆத்தோலையும் பாருங்க 2 ஃபில் ஆயிருச்சு. ஸோ 1 தான் இருக்கு நமக்கு. இதில் நமக்கு ஃபுல்லாகவே இருக்குது நமக்கு. பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 195ல் 165 பேர் எடுத்து 30 பேர் அவைலபிளில் இருக்காங்க இன்னும். பிசி உமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 46 மெம்பர்ஸில் 37 வந்து எடுத்துகிட்டு 9 மெம்பர்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது இன்னுமே. பிசி டிடபிள்யூவில் நமக்கு இருக்குப்பா. சாரி. ஸோ பிசி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா அந்த 5 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிசி பிளைண்டு ஆத்தோ டெஃப் அதெல்லாம் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் 354ல் 301 வேக்கன்சிஸ் எடுத்துகிட்டு 53 நமக்கு அவைலபிளாக இருக்குது. எம்பிசி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தோன்னா 99ல் 88 ஃபில் ஆகிட்டு 11 தான் இன்னும் அன்ஃபில்லில் இருக்குது. இது ஜென்ரல். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் நமக்கு சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ இங்கேயுமே பிளைண்டு அந்த பிடபிள்யூடியில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட் எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 140ல் 117 ஃபில் ஆகிட்டு 23 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இதே வந்து உமன் பிஎஸ்டிஎம் எம்பிசிலன்னு பார்த்தோம் அப்படின்னா 35ல் 28 ஃபில் ஆகி 7 தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஜேஏ பில் கலெக்டர் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. இவ்வளோ வேகன்சிஸ் தான் உங்களுக்கு கம்மியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் பேட்ச் போகிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து அந்த மில்க் ரெக்கார்டர் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குமா, இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, இல்லாட்டி ஜேஏலே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. காலேஜ் தனியாக கொடுத்துருப்பாங்க, ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க, டிகிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிடபிள்யூ சேஞ்சஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் பார்க்கலாம். பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா 63ல் வந்து 11 ஃபில் ஆகிட்டு 52 வேகன்சி இன்னும் அவைலபிளில் இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 17ல் 1 ஃபில் ஆகிட்டு 16 இருக்குப்பா. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவைலபிளில் இருக்குது. பிசிஎம் பிடபிள்யூடியில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 30ல் 2 ஃபில் ஆகிட்டு 28 அவைலபிளில் இருக்குது. உமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா வந்து 5மே நமக்கு அவைலபிளில் இருக்குது இன்னுமே. நெக்ஸ்ட்டு வந்து டிடபிள்யூக்குமே இருக்குது நமக்கு. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 49ல் 14 ஃபில் ஆகி 35 பேர் இன்னும் எடுக்கலாம். எஸ்சிஏ ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 20ல் 5 ஃபில் ஆகிட்டு 15 அன்ஃபில்ல இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பிடபிள்யூடி. ஸோ அதெல்லாம் வந்து ஃபில்லப் ஆகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது நமக்கு. எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 14 வந்து அவைலபிளில் இருக்குது. உமன் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 15ல் 2 ஃபில் ஆகிட்டு 13 இருக்குது. ஸோ நேற்றே அந்த 2 ஃபில் ஆனதான். ஸோ இன்றைக்கி எஸ்சிஏல உமன் வித் பிஎஸ்டிஎம் எடுக்கலை எனக்கு தெரிஞ்சு. எஸ்சிஏ டிடபிள்யூவும் நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்போ 459 வேகன்சிஸில் 133 வேகன்சிஸ் ஃபில் ஆகிட்டு 326 வேகன்சிஸ் வந்து இன்னும் நமக்கு அவைலபிள் இருக்குது. இதே எஸ்சி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 68ல் 42 ஃபில் 26 இருக்குது இன்னும் நமக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அப்படியே நமக்கு இருக்குது இன்னும். பிடபிள்யூடிலையும் நமக்கு 3, 17, 2, 1 எல்லாமே இருக்குது. ஸோ எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 117ல் 65 ஃபில் ஆகிட்டு 52 அவைலபிள் இருக்குது. எஸ்சி உமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 26ல் 11 ஃபில் ஆகிட்டு 15 அவைலபிள் இருக்குது. ஸோ டிடபிள்யூக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆத்தோனே அதே தான். ஸோ எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 128ல் 2 ஃபில் ஆகிட்டு 126 அவைலபிளில் இருக்குது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்படின்னா 5 அவைலபிளாக தான் இருக்குது. நேற்றுமே அப்படியே தான் இருந்துச்சு, இன்றைக்கி எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ எஸ்டி உமன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமன் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தாலும் அந்த 3 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. டிடபிள்யூ அப்படியே தான் இருக்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்கான்னு 1487 வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது இன்னமும்.
நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வேகன்சிஸ் மேக்ஸிமம் இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவைலபிலிட்டி வந்து 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கா இல்லை நார்மலில் இருக்கான்றத மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ வந்து எஸ்டி ஜென்ரல் நான் நேற்றே சொன்னேன் எஸ்டி ஜென்ரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி யாருமே எஸ்டி ஜென்ரலில் எடுக்கலப்பா. ஸோ நீங்கள் நாளைக்கு எஸ்டி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு டேரெக்டாக ப்ரொமோஷன் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் போகும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் இன்ஸ்பெக்டராக போய் டேரெக்டாக சீனியர் இன்ஸ்பெக்டராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிறனா எடுக்கலாம். நேற்று நான் சொன்னேன் ஆனால் யாரும் எடுக்கல போல். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது நமக்கு இன்னும். நெக்ஸ்ட் இது எக்ஸ் சர்வீஸ்மேன். நெக்ஸ்ட் இன்னொரு வேகன்சிஸ் வந்து இது எக்ஸ் சர்வீஸ்மேன் தான். ஸோ நாங்களுக்கு வந்து எஸ்டியில் மட்டும் இருக்கிறவங்க நாளைக்கு சான்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைச்சால் கிடைக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா எனக்கு ஃபுல்லாக யாருமே எடுக்கல. ஸோ அந்த மாதிரி மேபி நாளைக்கும் யாரும் எடுக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வந்து இது வந்து நமக்கு இன்னும் ஃபில் ஆகல. ரிசப்ஷனிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜேஏ ஜேஹெச்எஸ்சி இதில் மேக்ஸிமம் இது எதுவும் ஃபில் ஆகலை. இன்றைக்கி எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு அவைலபிலிட்டி இன்னும் 12 இருக்குது. அந்த 12 எங்கே இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஏன்னா 25 வேகன்சிஸில் வந்து 12 வேகன்சிஸ் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த ஹெச்எஸ்சி வந்து 3rd ஃபேஸ் கவுன்சிலிங் வரைக்கும் போய் ஃபில் ஆச்சுப்பான். ஸோ அது வரைக்கும் அன்ஃபில்லே இருந்துச்சு ஹெச்எஸ்சி ஜேஏல 2022 கவுன்சிலிங்கில். ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் 1 பிஎஸ்டிஎம். ஸோ ஒன்று நமக்கு அவைலபிள் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது. ஸோ பாருங்கள் எஸ்சிக்கு மட்டுமே நமக்கு வந்து இன்னும் 4 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஏலையுமே நமக்கு வந்து ஜென்ரலில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க எஸ்சிஏல ஒரு வேகன்சிஸ் இருக்குது, பிசிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து பிசி ஜென்ரலில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது பிஎஸ்டிஎம்மு. பிசி உமனுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் டேர்னில் வந்து உமனுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 வந்து பிசி ஜென்ரலில். ஸோ பிசியில் மட்டுமே நமக்கு வந்து 5 வேகன்சிஸ் இருக்குது. ஆமாம் ஆக்சுவலாக பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி உமன் மொத்தம் நமக்கு 5 வேகன்சிஸ் இருக்குப்பா பிசியில் மட்டும். பிசிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஜேஹெச்எஸ்சி 12 வேகன்சிஸு. நெக்ஸ்ட் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் வேகன்சி பொசிஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 16 வந்து அவைலபிள் இருக்குது. 37ல் 21 எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி தான் இதை எடுத்திருக்காங்க நிறைய பேர். ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் நேற்று வரைக்கும் ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் எடுத்திருக்காங்க லேப் அசிஸ்டண்ட்டு. மேபி ஃபாரன்சிக் அந்த ரிலேட்டடாக வந்து எடுக்கலாம். ஏன்னா நேற்று நானுமே நான் சொல்லியிருந்தேன் ஃபாரன்சிக்லாம் நீங்கள் எடுக்கிறனா எடுங்க, இதுக்கு ஹேண்ட்லூமுக்கு பதிலாக அப்படி கோட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி மேபி நிறைய பேர் வந்து நினச்சிருக்கலாம். ஆனால் இன்னுமே ஹேண்ட்லூமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்காது. இன்றைக்குமே ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் கரெக்டாக நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். 194 வேகன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, நம்ம வந்து 5 இயர்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது. ஸோ எந்த எஸ்சியில் வந்து நமக்கு உமனுக்கு 2 இருக்குது, ஜென்ரலில் 1 இருக்குது, பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் சொல்லிட்டு 4 இருக்குது. ஸோ மொத்தம் 6 இருக்குது நமக்கு. எஸ்சிஏல வந்து நமக்கு 1 இருக்குது. ஸோ பிசிஎம்மில் வந்து 1 இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி உமன் வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டியும் 2 இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிடும் நமக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து டிடபிள்யூ இது ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிடும். எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுவும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிடும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியில் இல்லை. ஆமாம் பிசிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏல வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குப்பா. எஸ்சியில் மொத்தம் 6 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல். ஸோ நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சி பொசிஷன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் 3 தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஃபில் ஆகிருக்கிறத மட்டும் பார்த்துடலாம், நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜென்ரல் டர்னில் இது அன்றைக்கே ஃபில் ஆகிருந்துச்சு நமக்கு ஜென்ரல் டர்னில். அதே மாதிரி இங்கேயும் ஜென்ரல் டர்னில் வந்து 1 ஃபில் ஆகிட்டு. ஸோ 2 வேகன்சிஸு 2 அப்புறம் உமனில் 1. ஸோ 3. ஆக்சுவலாக இந்த 3மே வந்து முன்னாடி ஃபில் ஆனதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யாருமே எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ஜேஏ டிகிரியில் வந்து பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 125 115
ஸோ 34 எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து இதில கொஞ்சம் ஃபில் ஆயிருக்குப்பா. ஏன்னா இவ்ளோ வேக்கன்ஸீஸ் வந்து இதுவரைக்கும் ஃபில் ஆகல. இன்னைக்கு வந்து இதில கொஞ்சம் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அப்பன்னா விஏஓ இன்னைக்கும் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த தடவலாம் விஏஓ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 பேர் விஏஓ எடுக்கிறதெல்லாம் இப்போ இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கனால பார்க்கலாம். எவ்வளோ இது ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்சி உமனுக்கும் ஜென்ரலுக்கும் இருக்கு. எஸ்சி ஜென்ரல் இங்கே இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டிடபிள்யூக்கும் இருக்கு நமக்கு இங்க. நெக்ஸ்ட்டு டிடபிள்யூ ஓகே. எதில ஃபில்லப் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசிஎம்க்குமே நமக்கு அப்படியே உமனுக்கு இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. டிடபிள்யூக்கும் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலுக்கும் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓகே. பிசிஎம் ஆர்த்தோல கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிஎம் ஜென்ரல். பிசிஎம்ல எந்த வேக்கன்சிஸும் வந்து இதில் ஃபில் ஆகலை இன்னும். ஓகே எம்பிசி பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரலில் வந்து 8மே ஃபில் ஆயிருச்சு. ஸோ அநேகமாக இன்றைக்கி எம்பிசியில் மொத்தமாக எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து 8மே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அதில் அவைலபிள் இருக்குது 2. ஸோ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓகே. இது ஓகே. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் முடிஞ்சிருச்சு. ஸோ உமனும் முடிஞ்சிருச்சு. ஸோ டிடபிள்யூவில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து எம்பிசியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வேகன்சிஸ் இருக்கும். ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் 2 பேர் இருக்காங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. மித்தது வந்து எம்பிசியில் மொத்தமே 2 வேகன்சிஸ் தான் அவைலபிள் இருக்குது. பிசின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ மொத்தம் 6. உமன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது 1 7 உமன் பிஎஸ்டிஎம். பிசிஎம்மில் வந்து பிசியில் 7 இருக்குது நமக்கு. ஜென்ரல் டர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் ஸோ 4 முடிஞ்சிருச்சு. 1 இருக்குது பாருங்கள். 1 2 இது எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ உமனுக்கு பார்க்கலாம். உமனுக்கு முடிஞ்சு போச்சு. பிஎஸ்டிஎம்க்கு 1 இருக்குது ஜென்ரல் டர்னில். நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ. ஆக்சுவலாக வந்து நான் இதை வந்து நான் டிகிரி சிஓஏ என்னன்னு கேட்டிருந்தீங்கப்பா. நான் சிஓஏ வந்து கம்பல்சரி வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நான் அதை சொல்லியிருப்பேன். என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தான் இது நமக்கு பாருங்கள் 3 தான் ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் எந்தன்னு சொல்லிட்டு. என்ன ஃபில் ஆனதே தெரியலைங்களா. 3 ஆக்சுவலாக வந்து இங்கே 2 ஃபில் ஆயிடுச்சு ஜென்ரல் டர்னில். ஜென்ரலில் 2 ஃபில் ஆகிருக்கு. 1க்கு 1 3. ஸோ 2. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் எம்பிசி ஜென்ரலில் ஜென்ரல் டர்னில் ஒன்றும் எம்பிசி ஜென்ரலையும் ஃபில் ஆகிருக்கு நமக்கு. ஸோ அது வேறு எங்கேயுமே நமக்கு சேஞ்சஸ் ஆகலாம். 3மே அங்கே 2 இங்கே 1ன்னு சொல்லி சேஞ்சஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நேற்று வரைக்கும் எடுக்கல, இன்றைக்கும் யாரும் எடுக்கல நமக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மில்க் ரெக்கார்டர். நேற்று வரைக்கும் யாரும் எடுக்கல, இன்றைக்கி யாரும் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் யாருமே எடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து மில்க் ரெக்கார்டர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கும்போது கோஆப்ரேட்டிவ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரிலப்பா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்கிறேன். ஆனால் பட் நான் பார்த்தேன் எனக்கு சரியாக தெரியல. பட் அகைன் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ். ஸோ இதுக்கு வந்து காமர்ஸ் ஓகே படிச்சிருக்கணும். ஸோ நேற்று வரைக்கும் யாருமே எடுக்கல, இன்றைக்கி யாரும் எடுத்திருக்காங்களா? ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காங்க. யார் அந்த ஒருத்தர்னு பார்த்துடலாம் நம்ம. ஜென்ரல் டர்னில் எடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரலில் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சிஸ். ஸோ அதனால் வந்து 1 போயிருக்கு நமக்கு இன்றைக்கி. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4. மேக்ஸிமம் இதில் வந்து நிறைய ஃபில் ஆகிருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ 6 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 6 வேக்கன்சிஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். எஸ்சி உமனுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சி உமனாக இருந்தால் எடுக்கலாம். எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கலாம். எஸ்சிஏ ஜென்ரலில் இருக்குது. ஸோ 2. டிடபிள்யூ இதுவும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிருமே. பிசி 1 2 3 ஆக்சுவலாக 4 ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிருதுப்பா. 6 வேக்கன்சிஸில் 4 ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிருது. ஒரு 2 தான் இருக்குது. ஸோ அது வந்து ஜென்ரலில் எஸ்சிஏ ஜென்ரல்லையும் எஸ்சி உமன்லையும் எடுக்கிறதுனா எடுக்கலாம்ப்பா அந்த 2 வேக்கன்சிஸு. ஸோ இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி. ஸோ ஆப்சன்டீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 88 மெம்பர்ஸ் இருப்பாங்க நியர்லி. நேற்று வந்து 83ன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஆப்சன்டீஸ் இன்க்ரீஸ் ஆக எல்லாருமே டைப்பிஸ்ட் வந்துருவாங்களான்னு கேட்குறீங்க. எல்லோரும் வரமாட்டாங்க. ஆனால் சில பேர் வரலாம். ஆனால் பட்
அது வந்து கரெக்ட்டா சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம அப்படி வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சென்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ரேங்க் முன்னாடி வருமானா, கண்டிப்பா முன்னாடி வரும்ப்பா. ஆனா கம்யூனல் ரேங்க் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. அது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இன்கேஸ் நீங்க 100 ரேங்க் இங்க வந்தாலுமே, கம்யூனல்ல நீங்க வந்து உங்களோட லக்கு தான். 20 ரேங்க் முன்னாடி வந்திருக்கலாம், 30 ரேங்க் முன்னாடி வந்திருக்கலாம், 40 ரேங்க்ஸ் கூட முன்னாடி வந்திருக்கலாம். 2 ரேங்க்ஸ் அந்த மாதிரி மாறும். ஸோ வந்து இது ஒரு க்ரைட்டீரியா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது எவ்வளோ டெய்லி ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் அதில் வந்து ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் நேற்றே நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்குமே நான் கொஞ்சம் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். வீடியோஸ் வந்து இல்லாட்டி நான் அதான் கேட்டிருக்கேன், இல்லாட்டி வந்து வீடியோவில் ஏதாவது கொரீஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து என்னென்னா லைக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வியூவர்ஸ் வந்தால் தான் நமக்கும் அடுத்தடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்குமே பூஸ்டப்ஸாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு